சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 17வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார். தாவீது எடுத்த ஒரு நல்ல தீர்மானத்தை அங்கே வாசிக்கிறோம். தன்னுடைய வாய் மீறாதபடிக்கு அவர் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், என் வாய் மீறாதபடிக்கு என்று சொல்லி அவர் பண்ணுகிற தீர்மானம். நல்ல தீர்மானத்தில் மிக முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய வாயை காக்கிறது. துதித்தலும் சபித்தலும் இன்னைக்கு ஒரே வாயிலிருந்து வருகிறது. துதிக்கிறதும் அதே வாயிலிருந்து தான் வருது, சபிக்கிறதும் அதே வாயில தான் வருது, அந்நிய பாஷையும் அதே வாயிலிருந்து தான் வருகிறது, அநியாய பாஷையும் அதில் தான் வருகிறது. அந்நிய பாஷைன்னா என்ன? வீட்டில் நல்ல சபையில் துள்ளி குதிச்சு நல்ல ரிப்பா ராப்பாப்பா அப்படின்னு சொல்லி நல்ல அந்நிய பாஷை பேச வேண்டியது, வீட்டில் போய் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா அசுத்தமான வார்த்தைகளை பேசி அநியாய பாஷைகளை பேசுவது. நீங்கள் நல்லா கவனிங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி சொல்கிறோம், நாவானது ஒரு சிறிய அவயமாயிருந்தாலும் ஒரு பெரிய காட்டையே கொளுத்தக்கூடிய அளவுக்கு அதற்கு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தாவீது ஒரு தீர்மானம் பண்ணுகிறார், என் வாய் மீறாதபடிக்கு. இந்த வாயினால தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிரச்சனை. இந்த வாயினால தான் இன்றைக்கி நிறைய சகோதர சிநேகங்கள் இல்லாமல் போயிருக்கிறது. இந்த வாயினால தான் சபைக்குள்ளே இருக்கிற அநேக சகோதர சகோதரிகளோடு ஐக்கியங்கள் கெடப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த நாவை காப்பதற்கு, வாயை காப்பதற்கு, என் நாவினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வாயை காப்பதற்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கிருபையை கேட்போம் என்று சொன்னால், தாவீது எடுத்த அந்த தீர்மானத்தை போல என் வாய் மீறாதபடிக்கு என்று சொல்லி இந்த வாயிலிருந்து பாவம் செய்யாதபடிக்கு, அசுத்தமான வார்த்தைகள் வராதபடிக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் தாவீதுக்கு இறங்கின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி நம்மையும் ஆசீர்வதிப்பார்.